பால்டாயிலா பாயசமா என்னென்னமோ கேட்குறாரு. இவர் வந்து மறுபடியும் திரைக்கதை வசனம் பேசுகிற மாதிரி அரசியல் பேசுகிறது தான் உண்மையிலேயே ஒரு பயமாக இருக்குது. அதை வந்து அவர் ஒரு நடிகராகவே உள்வாங்கி நடிகராகவே மேடையில் வந்து பயங்கரமாக பிரதிபலிக்கிறார். அவர் பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படும்னு சொன்னார். அதற்கப்புறம் உழைப்பவர்கள், தொழிலாளர்கள், நெசவு செய்வோர்கள் அவர்களுக்கான தேவைகள் செய்யப்படும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு தட்டையாக சொன்னாரே தவிர இதை தான் செய்யுவோம் இதை செய்யலைன்னு சொல்லலை. பள்ளி கல்வி தனியார் மயமாதல் ஒரு நாட்டினுடைய அழிவிற்கு மிக பெரிய சாபக்கேடு. அரசு பள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட மூடிய நிலையாகிவிட்டதுங்கிறது இன்னும் மிகப்பெரிய சாபக்கேடு. விஜய்க்கு இதை பற்றியெல்லாம் அப்போ பெரியார் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு, உங்களுக்கு கைகளில் விளங்கிட்டு இருந்தால் நான் உடைத்து எறிந்து உங்களை காப்பாற்றி விடுவேன், உங்கள் மூளையில் அல்லவா விளங்கிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. விஜய்க்கு இது புரியுமா? பெண்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள், மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தவறி கூட நீங்கள் அப்படி கூப்பிடக்கூடாது. வணக்கம் நேயர்களே. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. அந்த மாநாடு குறித்து தமிழக பெண்கள் இயக்கத்துடைய நிறுவனர் அட்வொகேட் கனிமொழி மதியிடம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. நடிகர் விஜய் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாரு. அந்த மாநாடு பற்றின தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு பண்ணுறீங்களா? அதாவது, புதிதாக அரசியலுக்கு ஒருவர் வருகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இருக்கிறவங்களே தொடர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு மக்கள் அந்த நிலையிலேயே இருக்கும்போது புதிதாக ஒரு அரசியலுக்கு வருகிறார். இளைய தலைமுறையிலிருந்து புதிதாக ஒரு தலைவர் உருவாகிறார் தமிழகத்தில் அப்படிங்கிறது ஒரு மிக நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் விஜய் அதுக்கப்புறம் அவர் என்ன கருத்துக்கள், எப்படி பயணிக்க போகிறாரு, ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள் அவரால் திரட்ட முடியுது, இதெல்லாம் ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு அவர் எப்படி பதிலளிக்க போகிறாரு, இப்போ வரைக்கும் எப்படி பதில் அளிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தமிழக பெண்கள் இயக்கத்தில் மிக கருத்து முரண்பாடுகள், வேறுபாடுகள் இருக்கிறது. ஏன்னா பெண்களுக்கான அரசியல் தளம், இளைஞர்களுக்கான அரசியல் தளம் என்பதை கட்டமைப்பது தான் தமிழக பெண்களுடைய மிக மிக முக்கிய நோக்கு. அப்படிங்கிறதுனால அவர் அரசியலுக்கு வருவதை வரவேற்றாலும் அவருடைய பல விஷயங்கள் அவர் கையாளுவது, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அவர் வழிநடத்துவது, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் தமிழக பெண்கள் இயக்கம் பார்க்கிறது. மேம், ஆனால் நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை தரப்படும், பெண் குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கெல்லாம் நிறைய முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி தமிழக பெண்கள் இயக்கம் பார்க்குறீங்க? அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 35 நிமிடத்தில் சாராம்சம் அவர் எங்கே பேசினாருன்னு பார்த்துட்டாருன்னா ஒரு அதிகபட்சம் 2 நிமிடம் கூட இல்லை. அந்த 2 நிமிடத்தில் பார்த்தது அவர் சொன்னது, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெண்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படும், பெண்களுக்கு தான் எல்லா நலத்திட்டங்களும் கொடுப்படும். அவர் பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படும்னு சொன்னார். அதற்கப்புறம் உழைப்பவர்கள், தொழிலாளர்கள், நெசவு செய்வோர்கள் அவர்களுக்கான தேவைகள் செய்யப்படும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு தட்டையாக சொன்னாரே தவிர இதை தான் செய்யுவோம் இதை செய்யலைன்னு சொல்லலை. விஜய் வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் கற்றுக்கணும். நிச்சயமாக அவர் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இது வரைக்கும் எதிர்ப்பு அரசியல் தான் இருக்குது. அதில் தான் வந்து தமிழர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி இன்னும் அடுத்த நிலைக்கு போகாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற நிலைங்கிறது, இந்த எதிர்ப்பு அரசியலை கட்டமைக்கிறது வந்து அது கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான ஒரு கருத்து வேறுபாடில் வந்த பிரச்சனை வந்து அது எதிர்ப்பு அரசியலாக மாறி உண்மையான பல நோக்கங்களை விட்டொழித்து கடைசியில் வந்து ரொம்ப மோசமாக முடிஞ்சிருக்கிறது. வந்து கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கும், சாராய கடைகள் எல்லாம் அரசுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம் நிகழ்ந்தது வந்து இந்த எதிர்ப்பு அரசியல். தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமையின்மை, தலைவர்கள் இருவருமாக நாட்டிற்கு என்ன முக்கியத்துவம் வேண்டும் அல்லது அனைத்து தலைவர்களும் நமது தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்காத நோக்கில் தான் வந்தது. அதனால தான் எனக்கு இந்த முந்தைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு சில நேரங்களில் வரும்போது இளைய தலைவர்களாக தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய அல்லது இப்போ வரக்கூடிய விஜயாக இருக்கட்டும்,
மாண்புமிகு துணை முதல்வர் இவராக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் சில விஷயத்துக்காகவாவது ஒன்றாக சேர்ந்து பொதுவாக வந்து இந்த டாஸ்மாக் இவ்வளோ மோசமாக இருக்குது, இதை என்ன மாதிரி மாற்றலாம், அதாவது குடிய ஒழிக்க முடியும், மொத்தமாகவே மதுவிலக்கு அப்படிங்கிறதும் சரிப்பட்டு வராது. பிகாஸ் கள்ளச்சாராய பிரச்சனை வந்துடும், பல பிரச்சனைகள் வரும். ஆனால் இதை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள், பள்ளி கல்வி தனியார் மயமாதல் ஒரு நாட்டினுடைய அழிவிற்கு மிக பெரிய சாபக்கேடு. அரசு பள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட மூடிய நிலையாகிவிட்டதுங்கிறது இன்னும் மிகப்பெரிய சாபக்கேடு. விஜய்க்கு இதை பற்றியெல்லாம் ஏன் பேசல? அவர் வந்து ஏதோ உண்மையிலேயே அவரே சொல்லிக்கிறாரு, அவருக்கு யாரோ பக்கத்துல இருந்து நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு கிரிட்டிசிசம் வருது, இதெல்லாம் நீங்கள் ரிப்ளை கொடுங்கன்னு அவர்கிட்ட யாரும் நுணுக்கமாக சொல்கிறாங்க. அதை வந்து அவர் ஒரு நடிகராகவே உள்வாங்கி நடிகராகவே மேடையில் வந்து பயங்கரமாக பிரதிபலிக்கிறார். அவருடைய பேச்சுக்களில் வந்து ஒரு உள்வாங்கிய தன்மை, நிதானித்து யோசித்த தன்மை, இப்போ பெண்களுக்கு என்று எடுத்துக்கொண்டால், குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரை என்ன திட்டங்கள் இருந்திருக்கின்றன, இந்த திட்டங்கள் எல்லாம் பயனளித்தனவா இல்லையா, இனிமேல் என்ன திட்டங்களை கொடுத்தால் அது பயனளிக்கும் அப்படிங்கிறத சொல்லலை. இப்போ தமிழக பெண்கள் இயக்கத்தில் முதல்ல சொல்கிறது, பெண்களுக்கான 100% உடல் பாதுகாப்பு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் அதை தெளிவாக சொல்கிறோம். ஒரு உடற்பாதுகாப்பு, ஏன்னா முதல் முக்கிய விஷயம், ஒருத்தர் முன்னேறணும், அறிவு திறனாளர்களாக வேணும் அப்படின்னா முதல்ல அவங்க மனசில் பயம் இருக்கக்கூடாது. இதை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்? அதுக்கு நாங்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, உமன் சேஃப் ஜோன் கிரியேட் பண்ணுங்க, ஒவ்வொரு வட்டத்திலையும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாதுகாப்பு அலுவலர் இவ்வளோ பேரை வைங்க, கலெக்டர் கீழே வரக்கூடிய பாதுகாப்பு அலுவலர், பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அலுவலர் இத்தனை பேர் வேண்டும் ஒரு மாவட்டத்துக்கு என்று, இந்த மாதிரி என்ன திட்டங்கள் இருக்குது, எதை மாற்ற வேண்டும்? இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு பெண்கள் வந்து குறிப்பிட்ட இந்த அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமானார்கள் என்றால் 50,000 கொடுத்தது, 25,000 கொடுத்தது, இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய 1000 ரூபாய் திட்டம். அதாவது இந்த திட்டத்தை மக்கள், பணமில்லாதவர்கள், ஏழைகள் நிச்சயமாக பணத்தை வாங்குவதற்கு யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் அதை பண்ணுவேன். ஆனால் இதே திட்டமே எல்லாத்துக்குமே இதெல்லாமே சரி செஞ்சிருமா? சரி செய்யாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இலவச அரிசி திட்டம் வந்தது, 1 ரூபாய் அரிசி. இந்த திட்டமெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், நிச்சயமாக அது பயனளித்தது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உணவு இல்லாமல், உணவு, உடை, உறைவிடம் இல்லாமல் அடுத்த இடத்துக்கு நமக்கு போகவே முடியாது. நான் வந்து அது இல்லாமல் அந்த திட்டம் பயனளித்ததிலிருந்து அதை எப்படி கடத்தி இன்னும் மேல்நிலைக்கு மக்களை கொண்டு போக வேண்டும் என்று தலைவர்கள் யோசிக்கவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய வருத்தமே. அப்போது அந்த 1 ரூபாய் அரிசியில் வந்து நீங்கள் வறுமையை ஒழித்து விட்டீர்கள். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், வறுமையை ஒழிச்சிட்டீங்க, ஏழ்மையை ஒழிக்கல. நான் சமீபத்தில் மலேசியா போயிட்டு நேற்றைக்கு தான் வந்தேன். அங்கு என்னை கூட்டிகிட்டு போன மக்களோட நான் பேசின விஷயத்தில், பகிர்ந்துக்கிட்ட விஷயத்தில் ஒன்று வந்து, அங்கே பெட்ரோல் விலை இருக்கிறதுலையே ரொம்ப சீப். அது பல காரணங்கள், அந்த பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களும் உற்பத்தி பண்ணுறாங்க, பெட்ரோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட நிறுவனமே, மலேசிய அரசினுடைய நிறுவனமே உற்பத்தி செய்கிறது. மேலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெட்ரோல் அதிகமாக கிடைக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய கொள்கை, அந்த அரசினுடைய கொள்கை என்னன்னா, அவர்கள் உற்பத்தியே பண்ணவில்லை என்றாலும் அந்த பெட்ரோலில் வந்து கம்மியாக கொடுத்தா மட்டும்தான் மற்ற அனைத்தினுடைய விலைவாசிகளும் உயராது, மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுல அரசு தெளிவாக இருக்குது. அதே மாதிரி அதாவது நம் அருகில் உள்ள ஒரு வளர்ந்த நாடு, தரத்தில் நம்மை விட எங்கேயோ இருக்கிறாங்க, பெரிய நாடு, இப்போ ஓரளவுக்கு பரந்த நாடு, அவங்க பாருங்களேன், ஒரு சிங்கப்பூரை மார்தட்டி நாங்கள் வந்து பெரிய யூஎஸ் லெவலுக்கு எங்களோட எக்கானமின்னு சொல்லிக்கிறாங்க, மிக மிக ஒரு சிறிய நகரம்தான். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனையும், இங்கே பெட்ரோல் விலை கம்மிங்கிறதுனால நம்ம ஆளுங்கெல்லாம் பாண்டிச்சேரி போகிற மாதிரி அவங்களும் இங்கே வந்து பெட்ரோலை போகிறது, இங்கே எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற நிலைமைக்கு தான் அங்கே இருக்கிற நிலைமையும் இருக்குது. ஸோ மக்கள் வந்து கலந்து தான் இருப்பாங்க. அப்போ அந்த அரசு ஒரு திட்டத்தை என்ன சொல்கிறாங்க, அந்த சிட்டிசன்ஷிப்போட நம்பரை காமிச்சா மட்டும்தான் அவங்க அந்த பெட்ரோல் வசதியை எடுத்துக்க முடியும் அந்த பார்டரில். இப்போ நான் ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த ஐடென்டிட்டி காமிக்கலன்னா அவங்களோட காருக்கு அந்த போட முடியாது. ஸோ இதை எளிமையாக பார்க்குறது என்ன அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ விலைவாசி, மோடி கவர்மெண்ட் ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாரு, இங்கே இன்றைய இப்போ இருக்கக்கூடிய திமுக சொல்கிற வந்து
என்ன சொல்கிறது, பால்டாயிலா பாயசமா என்னென்னமோ கேட்குறாரு. இவர் வந்து மறுபடியும் திரைக்கதை வசனம் மாதிரி பேசுகிற மாதிரி அரசியல் பேசுகிறது தான் உண்மையிலேயே ஒரு பயமாக இருக்குது. இளைஞர்கள் உங்கள் முன்னாடி வந்து ஒரு மாஸ் ஹீரோ அவர். ஸோ இப்போ மாசான அரசியலை உருவாக்க பார்க்குறாரோங்கிற ஒரு பயம் உண்மையிலேயே தமிழக பெண்கள் இயக்கத்திடம் இருக்கிறது. ஏன்னா இளைஞர்கள் இவங்க தான் ஜல்லிக்கட்டை பண்ணோம். ஆனால் நடிகர் விஜய் என்ன சொல்கிறாருன்னா மேடம், இது மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் புத்திசாலிகளும் கிடையாது, எல்லா நடிகர்களும் முட்டாள் கிடையாது, நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கு தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கோன்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவரை நாங்கள் நம்பலைன்னு இப்போவும் சொல்ல வரலையே, நம்பலைன்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத ஒரு அளவு வரைக்கும் நீங்கள் ஜெனரிக்காக பேசலாம். நான் வந்து நீங்கள் இப்போ ஒரு சட்டத்தை பற்றி என்கிட்ட பேச வந்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு உரிமையியல் சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவில் லாஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா, ஜென்ரலாக அனைத்து மனித உரிமைகள் சார்ந்த விஷயமே அதில் அடங்கிடும். ஆனால் அதுக்குள்ள நிறைய சட்டங்கள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி லா, நான் வந்து சொத்து சம்பந்தமான சட்டத்தை நான் முடிவு பண்ணுறேன்னா, சொத்து சம்பந்தமானதுலேயே நிறைய இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஒன்னொன்லி பார்ட்டிஷன் ஆக்ட் இருக்குது, ஹிந்து லா அப்ளிகபிள் ஆகும், அது முகமதியன் லா இருக்குது, கிறிஸ்டியன் லா இருக்குது, இந்தியா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்போ நான் அப்படி ஜென்ரலாக நான் சட்டம் பேசுகிறேன், அப்படி பேசிட்டு போக முடியாது. இப்போ விஜய் என்ன பேசுகிறாருன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நான் அதான் சொன்னேன், அந்த சாராம்சத்தில் இருந்ததே இது ரெண்டு தான் இருந்துச்சு. ஒன்று பெண்கள் பாதுகாப்பு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. அதே மாதிரி அவர் வந்து அதான் யார் அறிவாளி யார் அழிவு அதெல்லாம் சொல்ல, கொள்கை சித்தாந்தம் அப்படின்னு கொள்கை அப்படின்னு பேசுறதுக்கு அப்புறம் அந்த 5 தலைவர்கள் தான் கொள்கை அப்படின்ட்டார். அதுவும் என்னன்னு தெளிவாக சொல்லலை. பெரியார் எத்தனை கருத்துக்களை சொன்னார். பெரியார் நான் ஒரு பெண்களுக்கான திட்டம், குழந்தைகளுக்கான திட்டம் சொல்கிறேன்ல, இந்த ஒன்று முதல்ல விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டலாம். நானும் பெண்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும்போது அப்போ பெரியார் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு, உங்களுக்கு கைகளில் விளங்கிட்டு இருந்தால் நான் உடைத்து எறிந்து உங்களை காப்பாற்றி விடுவேன், உங்கள் மூளையில் அல்லவா விளங்கிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. விஜய்க்கு இது புரியுமா? பெண்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது. சரி, நான் இதையும் கேட்குறேன், அவனுடைய தாய் தந்தையை கூட்டி வரக்கூடிய விஜய் பெண்களை சமமாக நடத்துகிறேன் என்று ஏன் அவர் மனைவியை கூட்டி வருவதில்லை? இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து உயர் தலைவர்களும் அந்த வழக்கத்தை தெளிவாக சரியாக வைத்திருப்பார்கள். அவர்களுடைய துணையை, அதுதான் அவங்க துணையை மதிக்கிறாங்கிறதுக்கு அழகு. இல்லாவிட்டால் அவங்க என்ன வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்கள் உலக தலைவராக இருந்தால் என்ன அர்த்தம்? அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மலேசிய மாநாட்டுக்கு நான் இந்த முறை சொல்லியிருந்தேன். சும்மா அந்த ஒரு மலேசியாவுக்கு சென்று ரைஸ் அமைப்புங்கிற அமைப்பினுடைய ஒரு மாநாட்டில் நான் பங்கு பெற்றேன். அங்கே முதலமைச்சர் வந்திருந்தார், அந்த பினாங் மாகாணத்தினுடைய முதலமைச்சர் வந்திருந்தார். அவருக்கு தனியாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது, இல்லை நான் மக்களோடு சேர்ந்து தான் உண்ண வேண்டும்னு சொல்லி அந்த காமன் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்டார். அது வந்து அப்போ மக்களோடு நீங்கள் பயணம் செஞ்சாதான் அவங்க எப்படி அந்த இடத்துல உங்களை ஃபீல் பண்ண முடியும். விஜய்க்கு என்னென்னமோ பேசுகிறார், நான் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரம் எல்லாம் பயப்படுறாங்க. எனக்கு என்னமோ அது உண்மையாக பேச போகணும்னு சொன்னால் ரொம்ப சினிமாத்தனமாக இருக்கே தவிர, ஒரு என்ன சொல்கிறது, உண்மையாகவே அவர் மக்களுக்காக யோசித்து திட்டங்களை பேசுவதோ அல்லது கொள்கையை பேசுவதாகவோ எனக்கு தெரியவில்லை. மேம், அதாவது ஒரு புதிய கட்சி தொடங்குறதே ஒரு சவாலான காரியம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2ஆம் மாநாட்டில் நிறைய ஆளுங்கட்சியால் நிறைய அழுத்தம் பெறப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சேர் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சேரலை, தரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க, போலீஸ் ரொம்ப கெடுபடியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். அதாவது இந்த சங்கடங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நிகழாமல் இருக்கலாம். ஏன்னா எனக்கு அதில் அனுபவம் இல்லை. நான் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இல்லாமல் இருக்குன்னு நான் சொல்லவே வரமாட்டேன், கண்டிப்பாக சொல்ல வரமாட்டேன். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், போலீஸ் எங்கே கொடுப்பாங்க, எங்கே கொடுக்க மாட்டாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. ஒரு வழக்கறிஞராக இருக்கனால அதுவும் எங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அது அப்படி கொடுத்திருந்தால், அப்படி இன்றைய அரசோ இல்லது மதுரையில் இருக்கக்கூடிய போலீஸோ இல்லை மற்ற கொடுத்திருந்தால் அது தவறு, அதை பண்ணி இருக்கக்கூடாது. என்னால் இது வந்து மிக நம்மளுடைய சுதந்திரம் என்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், சட்டத்திற்கு வரையறைக்குட்பட்ட எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஏதாவது இடைஞ்சல் கொடுத்திருந்தார்கள், தவறு. அப்படி இல்லை என்றால் அதை சரியாக தான் செஞ்சு கொடுத்துருக்கணும். உங்களுடைய போட்டி என்பது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது அப்படிங்கிறதுல மட்டுமா தான் ஒரு விஜய்க்கும் இருக்கிறது, அல்லது இன்றைய கட்சிக்கோ அல்லது அதிமுகவிற்கோ அல்லது பிஜேபிக்கோ இருக்கிறதே தவிர மக்கள் நலம் என்ன என்பதை பற்றி இருக்கவே இல்லை. ஏன்னா ஒன்றிய அரசும் வந்து, நான் இந்த முறை போகும்போது மலேசியா பயணத்தின் போது உண்மையிலேயே பார்த்தது, இந்த
ஒன்றிய அரசு ம், நிறைய விஷயங்களை வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யாமல் தவறுவதற்காகவே இந்த ஒன்றிய அரசு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்குது. இதில் நான் பார்க்கறது வந்து தென் அஹ், பகுதியை சார்ந்த மக்களாவது தென்னிந்திய அவர்களாவது கொஞ்சம் வளர்ந்து விட்ட நிலை. உண்மையிலேயே பாவம் வட இந்தியர்களுக்கு இன்னும் அந்த வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்காதது. இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்குட்படுத்தி ஏன் இந்த ஒன்றிய அரசு இப்படியே இருப்பதால் தான் அங்கு செல்லவில்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறனோ, மாநில அரசுக்கு நான் சொல்கிறனோ, அதே தான் மத்திய அரசுக்கும் சொல்கிறேன். மத்திய அரசிலும் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சொல்கிறேன் ஒரு நட்போடு வேலை செய்து திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், ஏன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கூறியதால் மாநில அரசுகள் குறிப்பாக தமிழகம் வந்து மிக மிக நல்ல அளவில் கட்டுப்படுத்தி கொண்டு வந்து வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். ஆனால் அதையே இன்றைக்கு எதிராக நீங்கள் தேர்தலிலும் ஜெயிப்பதற்கு உங்கள் மக்கள் தொகை கம்மியாக இருப்பதால் நீங்கள் ஒன்றிய அரசில் சரியாக உங்களுடைய பங்கு இருக்காது, உங்களுக்கான திட்டங்கள் குறைக்கப்படும், ஜிஎஸ்டி வரி எல்லாம் மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுலாம் மிக அநியாயம், மிக கொடுமை. இப்படி ஒரு அரசு இருக்கக்கூடாது, இப்படி ஒரு என்ன சொல்ல ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடாது. அப்போனா ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நல்லா செய்கிறவங்க எப்படி அவர்களுக்கு என்ன ஊக்கம் இருக்கும்? அதற்காக நாங்கள் அங்கே போகணும், அந்த மக்கள் வளரணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக நாங்கள் கரங்கள் நீட்டப்படும். ஏன்னா நம்ம வளர்ந்தோம்னா இன்னொருத்தர் தூக்கி விடுறதுக்காக நம்ம வளர்ச்சியாக இருக்கணுமே தவிர மற்றவனை அடிச்சு ஒதுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ எப்படி இருந்தாலும் அவர்கள் என்னுடைய சக தோழர்கள், சக உறவினர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்படி வந்து ஒரு தேசியமயமாக்கல் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி மோசமாக செய்யறதுங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் அப்படிங்கிறது. இப்போ இதை விஜய் பேசியிருந்தாருன்னா, பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஒன்றிய அரசு எதிர்க்கிறது அப்படிங்கிறதுல இதை பேசியிருந்தாருன்னா. பட் ஆனால் ஒன்றிய அரசு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவர் நிறைய விஷயங்களை வலியுறுத்தியிருந்தார். கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, நீட் தேர்வை ரத்து செய்யுங்க, கீழடி சார்ந்த அறிக்கையை வெளியிடுங்கன்ற மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கடுமையாக தாக்கி தான் அவர் பேசியிருந்தார். மேம், அதை பற்றி சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறது ஜெனரிக் தட்டையாக இருக்குதே தவிர கச்சத்தீவினுடைய வரலாறு என்ன, கச்சத்தீவு மீட்க முடியுமா? அப்போ கச்சத்தீவை மீட்க முடியும்னா நீங்கள் இங்கிருந்து என்ன போரா செஞ்சு மீட்க முடியும்? உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு பேச வேண்டும். என்ன பிரச்சனை? அப்போ இரண்டு நாடுகளும் சேர்ந்து முன்னேறுவதற்கான என்ன திட்டங்கள் என்று பேச வேண்டும். நீங்கள் பேசும் அதான் சொல்லணும், விஜய் எதிர்ப்பு அரசியலை பண்ண வேண்டும் என்று யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து பாவம், அது ஜெயிச்சாலும் ஒரு தோல்விதான், அவர் ஜெயிச்சாலும் அது தோல்விதான், தமிழகத்துக்கு தோல்விதான், தமிழ் இளைஞர்களுக்கு தோல்விதான். அவர்கள் ஒன்றும் இல்லை. விஜய் வந்து எல்லாத்தையும் சொல்ற தமிழ் மொழியை பற்றி என்ன சொன்னார்? அத்தனை பேர்த்தையும் வந்து நீங்கள் தமிழ் மொழியில் பெயர் வைத்து கொள்ளலாம்னு பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை தமிழ் மொழி பள்ளிக்கூடங்கள் தமிழ் மொழி இல்லை அப்படிங்கிறத பற்றி என்ன பேசுகிறார்? தமிழ் நிலத்தை பற்றி என்ன பேசுகிறார்? 35 நிமிடம் வேகமாக வந்தார், வெட்டிக்கிறாரு, சினிமா டைலாக் மாதிரி. நம்ம பசங்களும் பாவம் கை தட்டுறாங்க. இது மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த அரசியல் நம்ம ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு விஷயமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு திராவிட அரசியல் என்பது அந்த தலைவர்கள் மாற்றத்தினாலும் தலைவர்கள் விஷயத்தை உள்வாங்கி கொள்ளாதனாலும் பலதரப்பட்ட பணம் வைத்திருப்பது தான் மிக முக்கியம் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறேன். தந்தை பெரியார் சொன்ன விஷயங்கள்ல மிகவும் ஒன்று. ஒரு காலத்தில் பணம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கிறத விட மிக கேவலமான ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது வந்துருச்சு. அதை திராவிட கட்சிகளே ஏற்படுத்தி விட்டார்கள். அதில் எதுவும் பண்ண முடியாது. இப்போ விஜய் அதை பற்றி பேசினாரா? இல்லை, அதான் எதை பற்றி பேசுகிறாருங்கிற தெளிவு இல்லை. இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அது ஒன்று வந்து அவர் மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் அரசியல்வாதியாக போகிறாரா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகர்களுக்கு என்று சொல்கிறார், சொல்லி ஜெனரிக்காக பேசுகிறார். அதில் குறைந்தபட்சம் அவர் ஒரு அரசியல் விமர்சகர். இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட அரசியல் விமர்சனமாக தான் இருக்கலாம். அந்த ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொன்னார், அது என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை தெளிவு பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. இது ஏதோ அவர் நடிகர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள்லாம் அறிவாளிகள் அல்ல அப்படின்லாம் சொல்கிறதுல அவ்வளோ பெருசாலாம் நம்ம போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வேணாம். நம்ம ஒரு சாதாரணமாக மக்களுக்கு என்ன செஞ்சு வந்திருக்கோம், ஒரு கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்நிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்வி தரமான கல்வி கிடைக்குதா,
நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு மத்திய நிலையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த பகுதி வாரியாக இப்போ வராங்களே. நான் தான் குறைந்தபட்சம் அந்த நிர்வாகிகள் இருக்க வைக்கும்போது அந்த நிர்வாகிகள் அந்த பகுதியை பற்றி, மதுரையை பற்றி, இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய தொகுதியை பற்றி என்ன ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, அதில் என்ன பேசியிருக்காங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய வைகை நதியை எப்படி புதுப்பிக்க முடியும், தூய்மைப்படுத்த பண்ண முடியும், என்ன இல்லை கீழடிங்கிறது எப்படி தமிழர்களுடைய அந்த சிவிலைசேஷன் நாகரிக வரலாற்றை எடுத்து எப்படி சொல்லுகிறது, எடுத்து எம்புகிறது, அதை எப்படி இன்னும் மேன்மை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் பேசியிருந்தாருன்னா என்ன சொல்கிறது, விஜய் வாங்கன்னு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை யாராவது நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா போதுமே, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் உனக்கு கஷ்டம் தான். ஏன்னா ஒவ்வொருகளுக்கு யோசிக்க வேண்டும், மக்களை சென்று பார்க்க வேண்டும், வேலைகள் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம எந்த சொல்லலை. அதனால் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, விஜய் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிக்க வேண்டிய நிலைமையாக தான் இருக்கே தவிர விஜய் அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு மேம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அதிமுகவை முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சிச்சிருந்தார். அது இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் நிறைய இடத்துல அவர் பேசினதை கேட்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேனே, விஜய் வந்து மறுபடியும் ஒரு தரமான அரசியலை கட்டமைக்க முயலவில்லை அப்படிங்கிறதுலேருந்து தெரியுது. எப்படியாக இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இதை சொல்லப்போனால் நான் கூட போன 1-2 வீடியோவில் நான் பெயரையும் மரியாதையுடன் தான் சொன்னேன். அப்போ என்னுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் என்னுடைய வீடியோவை பார்த்தவர் சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள், மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தவறி கூட நீங்கள் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்தினாங்க. இப்படி விஜய் சொல்கிறார், அரசியல் விமர்சகர்கள் ஏன் கூட இருக்கிறவங்களை அப்படியெல்லாம் பேசுகிறார். இப்படி போய் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது விஜய். அதான் அந்த விஜய்க்கு வந்து இன்னும் அந்த நாம் எப்படி இந்த அரசியலை, தமிழகத்தினுடைய அரசியலை நாம் கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லாதது வருத்தத்துக்குரியதாக தான் இருக்குது. அந்த அதிமுகவை விமர்சித்து பேசியிருப்பது அவர் ஒரு அரசியலை வச்சிருக்கார். அந்த அரசியலுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அவருக்கு யாரோ சிலர் சொல்கிறாங்க, அது தெரியுது. அவர் பேசுகிற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து மாற்றியோ அவருடைய மாறுபட்ட எதையுமே தொனியையோ மாறுபட்ட கருத்துக்களையோ காமிக்கல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவருக்கு யாரோ எல்லாருக்கும் கருத்துக்களை சொல்லவர்கள் இருக்க வேண்டும். நம்ம திருக்குறள் கூட சொல்கிறது அதுதானே, கெடிப்பாறை இல்லா ஏமாறாமன்னன் கெடுப்பாறை இல்லாங் கெடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை சொல்கிறத கேட்கல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் கெடுக்கிறவங்க யாருமே இருக்க வேணாம், தானாமே கெட்டு போயிடும். அது மாதிரி பல பேர் வந்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நம்மளுக்கு அடிப்படை அறிவு நம்ம எதை எடுத்துக்கிறோம், எதை விடணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுபோல் எனக்கு ரொம்ப விஜய் வந்து ஒரு சாதாரண சக மனிதர்களாக, இல்லை எந்த உண்மையான நிர்வாகிகளுடைய தேவை அப்படியெல்லாம் ஒன்றும் பேசி அவர் அரசியல் கூட்டங்களில் பேசுகிறதா தெரியல. அவர் இன்றைக்கி அதிமுகவை எதிர்த்து சொன்னதும் அவருடைய அந்த எதிர்ப்பு அரசியல் எங்கே அவர் வந்து இப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டதுனால அவங்கள சொல்லாமல் விட்டா இந்த கூட்டணியில் இருப்பாரோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த கூட்டணியெல்லாம் கடைசி நிமிஷத்தில் முடிவு பண்ணுறது, அப்போ தான் பண்ணுறதுங்கெல்லாம் மறுபடியும் ஒரு அரசியல். அவர் உண்மையாகவே தெளிவான ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய கூட்டணியை அது எந்த கட்சியோடு இருந்தாலும் நான் அரசை பிடிப்பேன், அரசை பிடித்து தான் எல்லாத்தையும் கொண்டு வருவேன் அப்படிங்கிறத விட வலுவாக தன்னோடு, குறிப்பாக சொல்லப்போனால் அவர் சீமான் ஐயா அவர்களை வந்து உண்மையிலேயே 50% அரசியலில் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் பெண்களுக்காக செய்யணும் அப்படின்னா அதிகாரத்தையும் அரசியலும் கொண்டு வந்தால்தான் உண்மையாக அவர் பெண்கள் அரசியலில் பங்குபடுறாருன்னு அர்த்தம். மேம், என்னுடைய இறுதி கேள்வி, தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் எது மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டாருனா இல்லை மாற்றிக்கிட்டாருனா அவருடைய அரசியல் வாழ்வுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். விஜய் எதை மாற்றிக்கணும்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, அது விஜய்க்கு தான் தெரியணும். நான் வந்து இப்போ விஜய் அப்பப்போ வர்றாரு, அப்பப்போ பேசுகிறாருங்கிறத வச்சு தான் நம்ம என்ன எடுத்து உள்வாங்கிக்கிறோமோ அதை தான் பேச முடியுது. ஏன்னா நானுமே அவர் பக்கத்தில் அணுகிறதுக்கு அவருடைய நிர்வாகிகளை இது பண்ணி சும்மாவாவது ஒரு தலைவர் வந்திருக்கிறார், நானும் ஒரு கீழடிக்கெல்லாம் வழக்கு போட்டவர் என்ற விஷயத்திலேருந்து ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நிர்ணயிச்சதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்ற வகையில் அவரை அணுகலாம். ஏன்னா சரி, மற்றவங்கலாம் ரொம்ப சீனியர் லீடர்ஸாக இருக்காங்க, அப்படியே நம்ம போய் பேசினாலும் வந்து இன்னும் வந்து ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது, பெண்களுக்கு அவ்வளவு மதிப்பளித்து பேச தேவையில்லை அப்படிங்கிறது வந்து அரசியலில் மிகவுமே அதிகமாக இருக்கிறதை நான் உண்மையிலேயே உணர்ந்தேன். நான் பல அரசியல் தலைவர்களை பார்க்கும் பொழுது
ஒரு கீழடி விஷயமாக என்னை முக்கியமாக கூப்பிட்டு முக்கியமாக இருத்தி என்னை தனக்கு சரமான மதிப்போடு இதுவரை இங்கு தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவர்களும் பேசவில்லை. இது எனக்காக என்றில்லை, எந்த பெண்களோடும் அவர்களும் தலைவர்கள் என்று நேராக பேசுவதில்லை. அதே அரசியல் தலைவர்களில் ஒருவர் தான் விஜய். ஸோ அதனால் அவர் பெண்களுக்கு என்ற அரசியலை கட்டமைக்க நினைத்தால் அவர் மனைவியை முதலில் பொது இடங்களுக்கு தனக்கு சரியாக கூட்டி வர வேண்டும். அப்படி கூட்டி வராத ஒரு தலைவர் மற்ற பெண்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லை அப்படின்றால் வலுவான பெண்களை தன்னோடு இணைத்து செயல்படுவதற்கும் அவர் எந்த யுக்தியும் எடுத்த மாதிரி தெரியல. சும்மா 50% பெண்களில் நான் என்ன சொல்கிறது, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வைக்க கொடுக்குறனாலும் அதுவும் சரியல்ல. அதனால பெண்கள் திறன் அடைந்து விடுவார்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நான் தமிழக பெண்கள் இயக்கமே சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு களத்தை உருவாக்க வேண்டும், தயார் செய்ய வேண்டும் முதல்ல. ஸோ அந்த தயார் செய்யும் பணியும் சேர்த்து செய்ய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்குது. இப்போ என்ன இது வரைக்கும் ஒரு களத்தை தயார் செய்யாமலேயே களத்தில் இருக்கிறார் விஜய். எந்த களத்தையும் தயார் செய்யலை. 50 வருடமாக நடித்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் அரசியலுக்கு வருகிறார். இப்பொழுது அதுதான் அதிலிருந்து ஒரு பெரிய மாறுபாடு. தமிழக பெண்கள் இயக்கம் களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு குழுக்களாக பெண்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், என்ன வேணுங்கிற திட்டம், இதை நீங்கள் செயல்படுத்துங்கள், இதற்கு இந்த மாதிரி நீங்கள் கடிதத்தை இந்த அதிகாரிகளுக்கு எழுத வேண்டும், இந்த அரசியல் தலைவர்களுக்கு எழுத வேண்டும், அதை எப்படி நீங்கள் கோரிக்கையாக மாற்றுவது, எப்பொழுது நீதிமன்றத்தை எழுதுவது, எப்போது பொதுநல வழக்கு தொடுப்பது என்று பல விஷயங்களில் தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் விஜய் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அப்படின்னு சொன்னால் எதை மாற்றிக்க சொல்கிறதே எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது விஜயோட நிலைமை. ஓகே மேம், நன்றி மேம். நன்றி. வணக்கம்.